அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் வரலாற்றை படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஓரளவுக்கு விஷயங்களை பார்த்து இது நாள் வரை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ ஏன் உலகத்துலேயோ இப்படி ஒரு அரிய வகை உயிரினம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த அளவுக்கு ஒரு அறிவு ஜீவிகள் இருப்பாங்கன்றது வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே தன்னோட அரசாங்கம் வந்து தனக்கான விஷயத்த செய்யலைன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதோ, போராட்டம் பண்ணுறதோ, ஆர்ப்பாட்டம் பண்ணுறதோ எவ்வளவோ பார்த்துருப்போம். ஆனால் நீங்கள் ஏன்டா செய்கிறீங்க அப்படின்னு கேட்குற ஒரு கூட்டத்தை பார்த்துருப்போமா? அது இந்த தாவிக தற்குறிகளாக தான் இருக்கும். இப்போ வந்து எஸ்ஐஆருக்கு வந்து பிஏலோக்கள்லாம் வந்து கூட யாரையோ கூப்பிட்டு வராங்க. நீங்கள் ஏன் அந்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு வரீங்க? நீங்கள் ஏன் இவங்களை கூப்பிட்டு வரீங்க? எஸ்ஐஆர் எவ்வளோ சீரியஸான விஷயம், இவங்களோட வாக்கே பறிபோயிடும். வாக்கு இவங்களை வந்து ஒரு இந்தியாவில் இப்போ இருக்க நிலைமைக்கு உன்னை வந்து வெறும் வாக்காக மட்டும்தான் பார்க்குறானுங்க. உன்னை வந்து மனுஷனாக பார்க்குறது இல்லை. அந்த வாக்கு போச்சுன்னா நீ செத்துட்டதாக அர்த்தம். அவ்வளோதான் உன் நிலமை. அப்படி இருக்க நிலமையில இங்கே உன்னோட ஸ்டேட் கவர்மெண்ட்டு உனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இவ்வளோ முன்னெடுப்புகள் எடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம கோஆப்ரேட் பண்ணி இவங்க கூட சேர்ந்து வந்து நம்ம வேலையில் முடிப்போம், நமக்கான ஓட்டை வந்து நம்ம பறி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்காம அதுக்கு கொஞ்சமாச்சு மண்டல சாகு இருக்கணும். நீங்கள் ஏன் அவங்கள கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் இவங்கள கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறது. இப்படி தான் வந்து கரூர் பஞ்சாயத்து நடந்தப்போ இவங்க ஏன் உடனே வந்தாங்க, உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க, எல்லாரையும் சாக விட்டு வேடிக்கை பார்க்கணும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி உயிரினங்களை நான் பார்த்ததே கிடையாது. இவனை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் பிஜேபியை யாராலையுமே தோற்கடிக்க முடியாது. வாழ்த்துக்கள்.